அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாகவே 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று நமக்கு மிகவும் பிடித்தவர்கள், இன்னொன்று பிடிக்காதவர்கள். அதே மாதிரி நம்மை விரும்புகிறவர்கள், நம்மை விரும்பாதவர்கள். இதுதான் உலகத்தில் தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவமும் இப்படித்தான். அவரை பிடிச்சவங்கன்னு சில பேர், அவரை பிடிக்காதவங்கன்னு சில பேர். இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்காது. உங்களை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்கள் தப்பு தான். இதை சொல்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்மையில் ஒரு வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறார். அது கேட்க ரொம்ப அருமையான விஷயமாக இருந்தது. நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு வைங்களேன், நம்ம அருமையான காரியம் செஞ்சால் கூட அதில் ஏதாவது ஒரு குறை ஒன்று கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இருக்கிற ஒரு ஊர் ஒரு சின்ன சிற்றூர் தான், அங்கே ஒரு அருமையான பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, நல்ல தரமான கல்வி, அருமையான ஆசிரியர்கள், மிகச்சிறந்த வசதிகள், இவ்வளவு நீங்கள் ஏற்பாடு பண்ணி நூற்றுக்கணக்கான ஏழை பிள்ளைகள் அங்கே இலவசமாக படிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. அப்படியே செஞ்சால் கூட உங்களை பிடிக்காதவங்க ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் செய்கிற விஷயத்த உங்களை பிடிக்காதுன்ற ஒத்த காரணத்துக்காகவே தரம் தாழ்த்தி பேசுவது மனித இயல்பு. அதே மாதிரி நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்க, அப்போ தான் கவனமாக இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. மேல்நாட்டில் நடந்த ஒரு அருமையான கதை பாருங்கள். தெருவில் ஒரு தம்பி நடந்துகிட்ருக்கிறார். அவர் பேர் சார்லஸ் அப்படின்னு பேர். அங்கே இந்த கெமிக்கல்ஸ்லாம் விற்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது, வித்தியாசமான மருந்து பொருட்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல. இவர் உள்ளே போனார். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குதா அப்படின்னு. ஆமாம் தம்பி வாங்க, இங்கே ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, பாருங்களேன் அப்படின்றார். இங்கே நிறைய விற்பனை ஆகுதுங்களா அப்படின்னு இந்த சார்லஸ் கேட்குறார். ஏன்னா இது மளிகை கடை மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, இது கெமிக்கல்ஸ் விற்கிற கடையாச்சே, இங்கே எவ்வளவு தூரம் விற்பனை ஆகும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த கடைக்காரர் சொன்னார், இல்லைங்க, யாராருக்கு எது எது தேவையோ இந்த பொருட்களுக்கான தேவை இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள்லாம் இங்கே நிறைய வராங்க அப்படின்னாரு. அட, இளைஞர்கள் வராங்களா அப்படின்னு ஒவ்வொரு கெமிக்கல் மருந்தாக பார்த்துட்டு போகிறாரு. ஒன்று பார்த்துட்டு, இது என்னங்க, இது என்ன சொல்லுங்க அப்படின்ட்டார். இதுவா, ஆப்பா, இதில் ஒரு துளி எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் கலந்து யாருக்கா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மருந்தோட வாசனை அந்த சாப்பாட்டில் வரவே வராது அப்படின்னார். எங்கள் சாப்பாட்டில் மருந்து வாசனை வராது, சரிங்க, இந்த மருந்து எதுக்கு அப்படின்னார். வாசனை வராது, ஆனால் அதை சாப்பிட்ட 5 நிமிஷத்தில் உசுறு போயிடும். அது மட்டும் இல்லை, அப்புறமா போலீஸு அது இதுன்னு யாராவது போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணால் கூட கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளவு அபூர்வமான மருந்து இது அப்படின்னா. அப்படிங்களா, அட இப்படி கூட ஒன்று இருக்கா, சரி என்ன விலை இது அப்படின்னு. இது $5000 அப்படின்னது. என்னது, $5000? $5000 அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பில் ஒரு 40,000 ரூபான்னு வச்சிங்களேன், 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் ரூபா. ஒரு விஷத்துக்கு 4 லட்சம் ரூபாயா அப்படின்னு இந்த தம்பி சார்லஸ் கேட்குறார். நீங்கள் ஏன் விஷம்னு சொல்கிறீங்க, அது ஒரு வித்தியாசமான மருந்து, அது தேவைப்படுறவங்க அது பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றார். அப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு மருந்து இருக்குதுன்னு. இது என்னங்க வினோதமாக இருக்கே, பார்க்குறதுக்கே நிறமே வேறு மாதிரி இருக்குதே அப்படின்றார். இது பேர் லவ் மெடிசின் அப்படின்னு பேருங்க. லவ் மெடிசினா? ஆமாம், நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கோ அல்லது ஒரு பெண் அவள் விரும்புகிற பையனுக்கோ இதை ஒரு ஸ்பூன் கொடுத்து சாப்பிட வச்சுட்டா போதும், அது பிறகு நீங்கள் எந்த பொண்ணு கொடுத்தீங்களோ அது உங்கள் ஞாபகமாகவே இருக்கும். அட அப்படியா அப்படின்னா இந்த சார்லஸ் இவன் அப்படியான ஆச்சரியமாக கேட்டதுலேருந்தே அந்த கடைக்காரருக்கு இவன் எங்கேயோ லாக் ஆகிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாம் தம்பி, ஒரு ஸ்பூன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க, அது அப்புறம் உங்கள் நினப்பாகவே இருக்கும், உங்களையே சுற்றி வரும். அது மட்டும் இல்லை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு விசாரிக்கும். அவ்வளவு பிரியாமல் உலகத்தில் வேறு ஒன்றும் வேணாம், நீங்கள் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி
முழுக்க முழுக்க உங்கள் நினைப்பாகவே இருக்கும் அப்படின்னுச்சு. இந்த பையனுக்கு உடனே நினப்பு ஓடுது, சே அந்த டயானா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே, நம்ம எவ்வளவோ அவள் பேரில் நம்ம பிரியத்தை சொன்னால் கூட அவள் ஒன்றும் திரும்பி பார்க்குற மாதிரி தெரியலையே, இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இவர் ரொம்ப இதை பற்றி சொல்கிறாரே அப்படின்னு இந்த பையன் யோசிச்சே இருக்கிறான். நீங்கள் வேணால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க தம்பி, அது பிறகு உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற பொண்ணு நீங்கள் தான் கதின்னு உங்கள் காலடியிலே கிடக்கும், உங்களையே சுற்றி வரும், நீங்கள் என்ன பண்ணாலும் சும்மா உங்கள்கிட்டே இருக்கும். நீங்கள் வேற ஒரு பொண்ணோட சும்மா ஒரு நிமிஷம் பேசி குட் மார்னிங் குட் ஈவினிங் சொன்னாலும் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரும். இந்த மருந்து அவ்வளவு டிமாண்டு தம்பி. ஆனால் அது என்னமோ தெரியல, இந்த மருந்து வாங்கிட்டு போனவங்கெல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே அது அந்த மருந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு மருந்தை பற்றி சொன்னார், அது வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் ஏன்னு தெரில தம்பி அப்படின்னாராம். இது ஒரு மருந்து இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு எந்த கடையில் இருக்குதுலாம் விசாரிக்காதீங்க. அன்பு என்பது இறுக்கி பிடித்து நெருக்கி வைப்பது அல்ல, பிரீத்திங் டிஸ்டன்ஸ் தருவதுன்னு சொல்லுவாங்களே. நம்முடைய அன்புக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேரில் அன்பு காட்டுகிறோம் என்பதற்கான அடையாளமே அவர்கள் வாழ்வை சௌகரியமாக வாழ்வதற்கு துணை இருப்பதும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செல்வதற்கு நம்மால் ஆன வகையில் காரணமாக இருப்பதும் தான் அடிப்படையாக அன்பிற்கு அடையாளமே தவிர அது தன்னுடையது என்று இறுக்கி பிடிப்பது அல்ல, விட்டு கொடுப்பது. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.